என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அவள் ஃப்ரெண்டு சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் வீட்டில் வந்து என்னை கூட்டிகிட்டு போவாள். 2 பேரும் சர்ச்சில் சேர்ந்து தான் இருப்போம். என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு நீ வாக்கிங் போகும்போது சின்ன ஜோமால் வச்சு ப்ரேயர் பண்ணுற, நீ சின்னதாக ஜோம் பண்ணியாச்சுன்னா கடவுளுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அதனால் கொஞ்சம் பெரிய மணி வச்சு ப்ரேயர் பண்ணணும், எனக்கு ஒரு பெரிய ஜோமாலை வாங்கி கொடுத்தா. மக்கா, நான் வந்து சின்ன ஜோமாலை வச்சு ஏன் ப்ரேயர் பண்ணுறேன்னா, நான் வாக்கிங் போகும்போது நான் ப்ரேயர் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. நான் பெரிய மணி வச்சு ப்ரேயர் பண்ணுறேன்னா பக்கத்தில் உள்ளவங்களும் அதை பார்த்து அதை மாதிரி அவங்களும் வாங்கி ப்ரேயர் பண்ணிட்டாங்கன்னா கடவுளுக்கு ஒரே குழப்பமாட்ட ஆயிரும். ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிரும். நானும் கேட்பேன், பக்கத்தில் வரவங்களும் கேட்கும் போது கடவுளுக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு தெரியாது. அதனால் சீக்ரெட்டாக இருக்கட்டுமே கடவுளுக்கும் எனக்கும் இல்லை அந்த ரிலேஷன் அப்படின்ட்டு நான் சின்ன ஜோமால் வச்சு ப்ரேயர் பண்ணுறேம்மாக்கா அப்படின்னு அவட்ட சொன்னேன். ஆனால் அவள் வாங்கி கொடுத்ததை நம்ம வந்து பெருசாக ப்ரேயர் பண்ணால் நிறையா இன்னும் கடவுளுக்கு கேட்கும் அப்படின்னால, அதனால் வீட்டில் வந்து அதை வந்து தனியாக இருக்கும் போது யாருக்கும் தெரியாமல் அதில் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் நான் வந்து 2வது ப்ரேயர் பண்ணதுக்கும் வச்சுட்டேன். எப்படி இருக்குது எனக்கு ஜெபமாலை ஐடியாலாம்? எனக்கு வீடியோவை அவள் பார்த்தது எனக்கு இன்னும் டபுள் ஹாப்பியாட்டு இருந்துச்சு. தேங்க்யூ.